வணக்கம் மக்களே, இது நம்ம கிங்ஸ் அகாடமி, அனைவருக்கும் இலவச அகாடமி. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது ப்ரோனோன்ங்க. அதுல ப்ரோனோன் எரர் பாத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்களேன், திஸ் இஸ் த பாய் ஹூ ஒன் த ரேஸ் தாங்க வரும். அதே மாதிரி திஸ் இஸ் த பாய் whom ஐ வாண்ட் டு மீட் தாங்க வரும். நம்மளுக்கு ஹூமா அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும்போது அந்த இடத்துல நமக்கு சப்ஜெக்ட் தேவையா ஆப்ஜெக்ட் தேவையா அப்படிங்கறத வச்சு முடிவு பண்ணுங்க. புரியல, சொல்றேன் கேளுங்க. This is the boy who won the race. அப்படின்னா என்ன அர்த்தங்க? இவன் தான் அந்த பையன், அந்த பையன் ரேஸ் வின் பண்ணான். இப்ப அந்த பையன்கிறது எதுலங்க வந்திருக்கு? அந்த பையன் ரேஸ் வின் பண்ணான். எதுல வந்திருக்கு? சப்ஜெக்ட்ல வந்திருக்கு. அப்ப நம்ம போட வேண்டியது who. இதுல இங்க பாருங்களா, this is the boy whom I want to meet. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் அந்த பையன், நான் பார்க்க நினைச்ச பையன் அவன் தான். நான் பார்க்க வேண்டியது யார? அந்த பையனை. அப்ப அந்த நான் பார்க்க வேண்டியது யார? அந்த பையனை. நான் பார்க்க வேண்டிய பையன் அவன் தான். அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் அப்படிங்கிறது என்ன அர்த்தத்துல வந்திருக்கு? ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மீனிங்ல வந்திருக்கு. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல வந்திருக்கு. அப்ப என்ன வரணும்? ஹூம் தான் போடணும். ஓகேங்களா? கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். புரியா? வீடியோ திரும்ப பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்க பாருங்களேன், மீனிங் எல்லாம் சொல்லி பார்த்து கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. பெரும்பாலும் அதாவது 90% இடத்துல எப்படி வரும்னா, ஹூக்கு அப்புறம் நமக்கு வேர்ப் வருங்க. அதே மாதிரி ஹூமுக்கு அப்புறம் நம்மளுக்கு நவுன் வருங்க. பின்னாடி இருக்கிறது வேர்பா நவுனா அப்படின்றத வச்சு நீங்க 90% பிளேசஸ்ல போடலாம். சரிங்களா? நாளைக்கு நம்ம these are the boys who exercises are done well வருமா, இல்ல who exercises are done well வருமா, இத பத்தி பார்க்கலாம். Thank you.